அபிராமி. வணக்கம் டீச்சர். வா கல்யாணி வா. என்னது இது கையில? வடை டீச்சர். அம்மா உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னா. அப்படியா? உட்காரு. குடு. தேங்க்யூ. கல்யாணி, உனக்கு கல்யாணமாமே? ஆமா டீச்சர். உனக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா? ஓ தெரியுமே. எங்க சொல்லு பாப்போம். பட்டு பாவாடை சட்டை போட்டுண்டு, கழுத்து நிறைய நகை போட்டுண்டு, கையெல்லாம் மருதாணி போட்டுண்டு போய் மனமேல உட்காருமேனா மாப்பிள்ள புள்ளியாண்டா தேக்கு தாலி கட்டுவாராம். ஏன் டீச்சர் அலறேல்? உன்னை நினைச்சா என்னால கண் கலக்க தான் முடியும் போல இருக்கு. காப்பாத்த முடியுமான்னு தெரியலம்மா. எதுக்கு நீ காப்பாத்தணும்? நீ இப்போ வரிசையா சொன்னியே, புது துணி, ஸ்வீட்ஸு, பிஸ்கெட்டுன்னு சொன்னியே, இதுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல பட்டு பாவாடை, அட்டிகை, ஒட்டியானம் இதெல்லாம் மறந்துட்டேலே. கல்யாணி, இதெல்லாம் கொடுத்து உன்னை யாரோ வாங்க பாக்குறாங்கம்மா. உன்னை பெத்தவங்களும் உன்னை விற்க தயாராயிட்டாங்க. தான் செய்யறது தப்புன்னே தெரியாத அளவுக்கு அவங்க ஊறி போயிட்டாங்கம்மா. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல டீச்சர். உனக்கு புரியும் போது நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. அப்ப சரி டீச்சர், நான் கிளம்புறேன். உட்காரு. அம்மா தேடுவா டீச்சர். உட்காரு கல்யாணி. இப்ப நான் சொல்றது நீ கேட்கலனா அப்புறம் நீ நிம்மதியை தேட வேண்டியிருக்கும், வாழ்க்கையை தேட வேண்டியிருக்கும். படிப்பு அது ஒண்ணுதான் உனக்கு பாதுகாப்பு. உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ படிச்சனா உனக்கு பெரிய வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்கலாம், நீ நினைச்சதெல்லாம் அடையலாம். ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னால படிக்க முடியாது கல்யாணி. அடுப்படியில வேலை செஞ்சு அந்த புகையோட புகையா உன் வாழ்க்கையும் கரைஞ்சு போயிடும். டீச்சர் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். தங்க கூண்டுல மாட்டின கிளியா மாறிடுவ. நான் சொல்றத கேளு கல்யாணி. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்க வீட்டுல போய் சொல்லிடு. அப்படி உன் கல்யாணம் நடந்ததுன்னா அப்புறம் நீ படிக்கவே முடியாது. என்ன டீச்சர் இப்படி சொல்றேன்? என் கூட படிக்கிறவங்க உமா, லோச்சினி அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்களே. அவங்க எதுக்கு வராங்க தெரியுமா? அவங்க புருஷமாருங்க அவங்கள 4 எழுத்து இங்கிலீஷ்ல படிக்கணும்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க புருஷமார் இருக்காங்களே, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அவங்கள விட நாளைக்கு ஓ மாமியார் உன்னை படிக்க விடலனா நீ என்ன பண்ணுவ? அச்சச்சோ, அப்படிலாம் செய்வாளா டீச்சர்? சரி, நீ பெரியவளானா என்ன ஆக போற? உங்களை மாதிரி டீச்சர் ஆக போறேன். வெரி குட். ஆனா உனக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ எப்படி டீச்சர் ஆக முடியும்? ஏன் டீச்சர், கல்யாணம் ஆனா டீச்சர் ஆக முடியாதா? டீச்சர் ஆக முடியாதுமா. உனக்குன்னு தனிப்பட்ட முறையில எந்த விருப்பமும் இருக்காது. உன் மாமியார் உனக்கு என்ன சொல்றாங்களோ அதுதான் நீ செய்ய முடியும். நீ மட்டும் தொடர்ந்து ஸ்கூலுக்கு வந்தன்னு வச்சுக்கோயேன், நல்லா படிச்சா டீச்சர் என்ன கலெக்டரே ஆகலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பிளேனே வாங்கலாம். அப்ப படிச்சா பெரிய கார் வாங்கலாமா டீச்சர்? மேல உயரமா பறக்குதே அந்த பிளேனா டீச்சர்? அதுதான். அதுல உட்கார்ந்து போக முடியுமா? ஏன் முடியாது? அதுக்கு சம்பந்தமானது நீ படிச்சனா அதுல உட்கார்ந்து போறது என்ன, அந்த ஏரோப்ளேனே நீ ஓட்டலாம். ஐ, அப்ப நான் பிளேன் ஓட்டுவேனா? ஆனா அதுக்கு நீ படிக்கணும். அப்போ படிக்கிறேன் டீச்சர். சரி, அப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் டீச்சர். கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். வெரி குட். இப்போ நீ வீட்டுக்கு போனதும் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லணும். சொல்லுவியா? சொல்றேன் டீச்சர். வெரி குட். கல்யாணி. டீச்சர். இப்போ நீ வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட என்ன சொல்லுவ? நீக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்வேன் டீச்சர். வெரி குட். போயிட்டு வா.
யமுனா யமுனா நாழி யாருது? வந்துட்டேன் மணி. 5 நிமிஷம். 5 நிமிஷமா? சீக்கிரமா வா, புறப்படணும். நான் ரெடி மணி. எடுத்துட்டேல உங்க பர்ஸ? பின்ன டவுனுக்கு போறோமோ இல்லையோ? மணி, கீழே பாட்டி இருப்பா, திட்டுவாளே, என்ன மணி சொல்றது? நீயும் எத்த தின்னா பித்த தெளியுங்கிற மாதிரி எல்லா பூஜை புனஸ்காரங்களையும் பண்ணி பார்த்துட்ட. போகாத கோயில் இல்ல, பார்க்காத ஜோசியரும் இல்ல. அடுத்தவா சொல்றாங்கிறதுக்காக அர்த்தமே இல்லாம சம்பிரதாயம் எல்லாத்தையுமே பண்ணிவிட்ட. படிக்காத நேக்கே அதை நம்ப முடியல. ஓரளவுக்கு படிச்ச நீ எப்படி அதெல்லாம் நம்பினே? சரி, இப்ப அதெல்லாம் தோத்து போச்சோன்னு இப்பவாவது டாக்டரை பார்க்க ஒத்துண்டியே. பா போலாம். ஆமா, அந்த பழைய மருந்து சீட்டு, அப்புறம் சதுரமா கருப்பா உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் தெரியுமே. மணி, அது ஸ்கேன் ரிப்போர்ட். சிரிச்சு முடிச்சாச்சா? எடுத்துட்டு வா. என்னம்மா சாதம் இப்படி குழஞ்சிருக்கு? எல்லாம் உன் பொண்டாட்டி வடிச்சதுதான். வார்த்தையில இருக்க வேண்டிய குழவு சாதத்துல இருக்கு, சாதத்துல இருக்க வேண்டிய மரப்பு வார்த்தையில இருக்கு. டேய் மகாலிங்கம், அம்மா அந்த பத்த ஏண்டா அரிசி மூட்டையை எடுத்துட்டு போனாலே பணம் வந்ததா இல்லையா? அடுத்த வாரம் வந்துருமா? அம்மா, என்னோட ஸ்நேகிதனோட குழந்தைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்குமா. கையில பணம் இல்லையா, ஒரு 25,000 வேணுமா. அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துறானா? என்ன, நான் இங்க என்ன தர்மஸ்தாபனமா நடத்திட்டு இருக்கேன்? அதெல்லாம் தர முடியாது. அம்மா, அவரோட அவசரத்துக்கு தானம்மா கேக்குறார். அம்மா, ரொம்ப ஆபத்தான நிலைமைமா. ஏண்டா ஒரு வாட்டி சொன்னா நோக்கு புரியாதா? தர முடியாதுன்னா தர முடியாதுதான். யமுனா, சீக்கிரம் வந்துரு. என்ன ஆகுது? இத்தனூன்னு சாதம் வச்சிட்டு இருக்க? இன்னும் கொஞ்சம் வேணுமா? போழுங்க. டேய், இப்பதானே நான் போதுமான்னு கேட்டதுக்கு நீ போதும்னு தலையாட்டின. மா, நீ என்ன கேட்ட? போதுமான்னு கேட்ட. ஆனா மண்ணி வேணுமான்னு கேட்டா. சாப்பிட வைக்கிற சைக்காலஜி கூட உனக்கு தெரியலையம்மா. நேக்கு கடனாவது கொடுமா. முடியாதுடா. அம்மா, இந்த ஒரு தடவையாவது கொடுமா. முடியாதுன்னா முடியாதுடா. சல்லி காசு கூட கொடுக்க முடியாது. உன்னால ஆனதை பாத்துக்க போ. டேய் நாகு, மில் கணக்குல நீ தானே பாக்குற, நீயாவது கூடேண்டா. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சுப்பா. எப்ப பாரு பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு நச்சரிச்சுண்டு. அதான் பாட்டி சொல்லிட்டாலும் சல்லி காசு கொடுக்க முடியாது. போ, என்ன தொந்தரவு பண்ணாத. ஏன்னா 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. இது நோக்கி நல்லா இருக்கா நாகு? அப்பாவை எப்படியே அவமானப்படுத்துறது? பாட்டி 1000 சொல்லுவா, ஆனாலும் நீ பெத்தவாளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டாமோ? பாட்டி முந்தானையை பிடிச்சுட்டு அவ சொல்றது எல்லாத்துக்கும் நீ ஒத்து உதிரியே. பணம் கொடுத்ததா என்னமா? உங்களுக்கு தெரியாது மண்ணி, ஏற்கனவே அவர் வாங்கின பணத்துக்கு இன்னும் கணக்கு வரல. பாட்டின்ட்டு நான் மாட்டின் முழிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி இருந்தாலும் சரி, அவர் ஏதோ ஒரு அவசரத்துக்கு தானே பணம் கேட்டு இருக்கார். உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போறாருப்பா? போ, பணம் எடுத்து கொடு. நாகு, சரி மண்ணி, இந்த தடவை நீங்க சொல்றதுக்காக பணத்தை கொடுக்குறேன். ஆனா நாளைக்கு பாட்டிக்கு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். நான் பாத்துக்கிறேன். யமுனா, இதோ வந்துட்டேன் மணி. மணி, உங்க பர்ஸ் எடுத்துட்டீங்கல்ல? பாணி, போ 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 போ. நேத்து கல்யாண மண்டப சமையல்ல மஞ்சத்தூள் போடுறான்னா ஏய் டீச்சர், டீச்சர் நில்லு.
யார் நீங்க? நான் யாரா? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என் பொண்ணுகிட்ட இப்போ கல்யாணம் பண்ணிக்காத, நல்லா படி, ஒரு டாக்டராவோ டீச்சராவோன்னு சொல்லி அவன் மனசை கெடுத்திருப்ப. ஓஹோ, அப்படின்னா கல்யாணியோட அப்பாவா நீங்க? இல்ல தாத்தா. ஏய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அவன் மனசை கெடுத்தியா இல்லையா? இத பாருங்க, உங்க சூழ்நிலை இப்போ சரியில்லை. நீங்க போங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஏய் நில்றி, உன்கிட்ட அப்புறமா பேசுறதுக்கு வேண்டி இருக்கு. இத பாரு, ஊரை விட்டு ஊர் வந்தா வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். வேலை முடிஞ்சதும் இடத்த காலி பண்ணி போயிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, உங்க ஊர் எங்க ஊர்னு எதுவும் இல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஏய், எல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளுன்னா யார் வேணா எந்த ஊர்ல வேணா பிச்சை எடுக்கலாம் தான் அர்த்தம். இத பாரு, நேக்கு 4 எழுத்து தெரியும். இங்கிலீஷ்ல பேசட்டுமா? ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் இந்தியன். அப்படின்னு என்னன்னு தெரியுமா நோக்கு? இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தோர், என் சகோதர சகோதரிகள். அப்போ நீ எனக்கு என்ன உறவு முறையாவது? சகோதரி. அப்போ கல்யாணிக்கு நீ அத்தை. நீ அத்தையா இருந்து என்ன பண்ணிருக்கணும்? அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த கல்யாணத்தை தடுத்திருத்த பாக்குறியாடி? நீங்க மரியாதை இல்லாம பேசுறீங்க. டேய், நோக்கு என்னடி மரியாதை வேண்டி இருக்கு? நீங்க டீ போட்டு பேசுனீங்கன்னா அப்புறம் நான் டா போட்டு பேச வேண்டியிருக்கும். இது டா போட்டு பேசுவியா? பேசுறி, டா போட்டு பேசுறி, பேசுறி பார்க்கலாம். உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? இல்ல, பேசிக்கிட்டே இருக்க நீ பாட்டு. என்னையா நீ கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம ஒரு டீச்சரை போய் அடிக்க போற? அம்பி, நீயே நியாயத்துக்கு. நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா இவ அதை தடுக்க பாக்குற. அவளை சும்மா விடலாமா? சொல்லிக்கிட்டே இருக்க வாயாங்க. ஏய், என்னடா நீ பெரிய பணக்காரன்னா உன்னை பார்த்து பயந்துடானா? போடா. ஏய் நில்லு. ஏய், சொல்ல கேட்க மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம், ப்ளீஸ் சொல்லுங்க, கேளுங்க. வாங்கடா. ஏய், வேண்டாம், விட்டுருங்க. அவ அடிக்காதீங்க. போங்க டீச்சர். ஏய், என்னடி ஆளை வச்சு அடிக்கிற நீ? டேய் பேசுடா. ஏய், ஏன்னா பொம்பளைங்க இருந்தா ஹீரோ ஆயிருங்களேடா. டீச்சர் கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவாரு? அவனை விடுங்க டீச்சர், நீங்க போங்க. ஏமா முனியம்மா, கத்திரிக்காய் எடுத்து போய் பாரு. மாடு மேல சரிங்க, பாக்கறியா? சொன்ன வேலை ஒத்துணை செய்ய மாட்டேன். கணக்கு கணக்கு வாங்க. வா வா அண்ணா, இதோ வந்துட்டேண்ணா. சொல்லுங்கண்ணா. ஏடா கூப்பிட்ட உடனே வரவே மாட்டியா? அதான் வந்துட்டேண்ணே. பம்பு ரூமுக்கு போய் பம்பு ரூம்ல வேலை நடக்குது, கூட மாட ஒத்தாசம் பண்ற. போடா அண்ணா. எனக்கு வயசாயிடுச்சா, குனிஞ்சு நிமிர முடியல, ஏறி இறங்க முடியல. நீ போன என்னவோ பிக்கப் பண்ணிக்கிறிய, என்ன போனதே இல்லையா? அண்ணா, நான் போய் தான் ஆகணுமா? போடா, இதுக்கெல்லாம் 4 லட்சம் ரூபாய் பாப்பீங்க. போடா சாமி, மோட்டர் ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சு. ரூம் வேற இருட்டா இருக்கு. சுவிட்ச் போட்டா பல்ப் வேற பீஸா போச்சு. இன்னைக்கு எடுத்துட்டு போய் நாளைக்கு ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து வச்சிடுறேன். போடா, போய் நாளைக்கு வாடா. அப்போ இல்ல எலக்ட்ரிஷியன் தான் ஹெல்ப் பண்ண சொன்னீங்களா? வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண சொன்ன? இல்ல ஒத்தையில கஷ்டப்படுறானே இவனுக்கு போய் விளக்காட்ட சொன்னல, இந்த எலக்ட்ரிஷியனுக்காகவா? என்ன வேற யாருக்குன்னு சொன்ன? அதுக்கு இல்லண்ணா. பின்ன எதுக்குன்னு நினைக்கிறேன்? அல்ல கையே வேணாம், வேணவே வேணாம். அப்போடா, ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு டவுட்டு, எங்கேயும் இவருக்கு தெரிஞ்சு போயிருமோன்னு. நல்ல வேளை போன உயிர் திரும்பி வந்தது. ஏண்டா பம்பு செட் ரூம்ல பல்பு போயிடுச்சு. ஆமாண்ணா. மிஷின் ரிப்பேர். இதையெல்லாம் கவனிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது வந்துண்ணா. ஆமா, இன்னைக்கு ஏன் லேட்டு? அண்ணா, வர்ற வழியில ஒரு சண்டை. ஏண்டா சண்டைன்னு மொட்டையா சொல்றிய? சண்டைன்னா என்ன சண்டை? ஆம்பளைக்கும் ஆம்பளைக்குமா, அல்லது பொம்பளைக்கும் பொம்பளைக்குமா, அல்லது ஆம்பளைக்கும் பொம்பளைக்குமான்னு விவரமா சொல்றா. முதல்ல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சண்டை, அதுக்கப்புறம் ஆம்பளைக்கு ஆம்பளைக்கும் சண்டை. முதல்ல சண்டை யாருக்கும் யாருக்கும் நடந்ததுங்கிற தலைப்பு செய்தியை சொல்லு, அதுக்கப்புறம் விரிவான செய்திகளுக்கு போ. சொல்லு. அண்ணா, நீங்க வீட்டுல தக்க வச்சிருக்கீங்களே பாரதின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் நம்ம குருக்களுடைய பையன் வழிபறிச்சு தகராறு பண்ணிவிட்டான். எதுக்கு? குருக்களுடைய பேத்திக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுது.
இந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்குச்சே இந்த டீச்சரு பால்ய விவாகம் கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்.